அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடக்க இருக்கிறது. அதேபோல வாக்கு எண்ணிக்கை 6 மணிக்கே தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் நபராக பிரதமர் மோடி வாக்களிக்க இருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் முதல் நபராக தனது வாக்கை பிரதமர் மோடி பதிவு செய்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 782 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி போட்டியிடுகிறார். இதுகுறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. பிரதமர் மோடி முதல் வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். ஃபரிதா வணக்கம். இந்திய துணை குடியரசு தலைவருக்கான தேர்தல் தற்போது டெல்லியிலே தொடங்கி இருக்கின்றது. நாடு முழுவதும் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாக இது மாறி இருக்கின்றது. வழக்கமாக துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது ஒரு சம்பிரதாய தேர்தலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் பெரும்பாலும் தேவையான மெஜாரிட்டி இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள். ஆனால் 1969 மட்டும் இதற்கு வேறு மாறான ஒரு முடிவு கிடைத்திருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழல் தற்போதும் ஏற்படுவதற்கான சில வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்களை வைத்து அவ்வாறு தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே கொறடாவினுடைய உத்தரவு செல்லாது, கொறடாவின் உத்தரவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்ற நிபந்தனை கிடையாது என்ற ஒரு விஷயமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தேர்தலில் மெஜாரிட்டி இருந்தாலும் கூட பாஜக வேட்பாளர், பாஜக சார்பிலே நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவினுடைய 15வது துணை குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தான் தற்போது தொடங்கி இருக்கின்றது. துணை குடியரசுத் தலைவர் என்பவர் யார், அவருக்கான அந்த பணிகள் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச உயர் பொறுப்பு என்றால் அது குடியரசுத் தலைவர். அதற்கு அடுத்தபடியாக பிரதமரை விடவும் ஒரு மேலான அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர் அல்லது படிநிலையிலே முன்னிலையில் இருப்பவர் என்றால் துணை குடியரசுத் தலைவர். இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் மாநிலங்களவையை வழிநடத்துவது இவரது முக்கியமான ஒரு கடமையாக பார்க்கப்படுகிறது. இது தவிர குடியரசுத் தலைவர் மறைந்து விட்டாலோ அல்லது அவர் இல்லாத சூழல் ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். எனவே மிக மிக ஒரு பொறுப்பு மிக்க, நாட்டிலேயே 2வது அதிகாரம் மிக்க ஒரு முக்கிய பொறுப்பாக இந்த துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பு பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த பதவிக்கு தான் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், குறிப்பாக நம்முடைய திருப்பூரை சேர்ந்தவர், அவர் வெற்றி பெறப் போகிறாரா அல்லது அருகில் இருக்கக்கூடிய மாநிலமான ஆந்திராவிலிருந்து இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டியை நிறுத்தியிருக்கின்றார்கள். அவர் வெற்றி பெறப் போகிறாரா என்பதும் ஒரு பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது. இதற்கு முன்பு துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி ஜூலை 21ஆம் தேதி அவர் நான் ஓய்வு பெறுகிறேன் என்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார். எனவே அதன் பிறகு அவரை சுற்றி பல்வேறு விஷயங்கள் வெளிவந்திருந்தாலும் கூட அவர் மௌனமாகத்தான் இருக்கின்றார். அவர் பெரிதாக வெளியில் வந்து எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. வழக்கமாக ஒரு துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலியானால் அல்லது ராஜினாமா செய்யப்பட்டால் 60 நாட்களுக்குள் தேர்தலை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதுதான் அரசமைப்பு சட்டம் வகுத்து தந்திருக்கக்கூடிய விதி. எனவே அந்த அடிப்படையிலே தற்போது இந்த தேர்தலானது நடத்தப்படுகின்றது. மொத்தமாக 782 வாக்குகள் இருக்கின்றது. அதாவது லோக்சபா, ராஜ்யசபா 2 எம்பிக்களுமே இதில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் 782 வாக்குகள் மொத்தம் இருக்கக்கூடிய நிலையில் இதில் சரிபாதிக்கும் மேல் யார் கூடுதலான வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜகவினுடைய வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தேவையான வாக்குகள் 391, வெறும் 391 வாக்குகள் இருந்தால் அவர் வெற்றி பெற்றவராக அறிவித்து விடலாம். ஆனால் அவருக்கு தேவையான வாக்குகளை விட தற்போது இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கணக்குகளின்படி கிட்டத்தட்ட 31 வாக்குகள் கூடுதலாகவே அவருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய, காங்கிரஸ் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கு 312 வாக்குகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இதில் யார் யார் தாங்கள் ஆதரிக்கக்கூடிய அதே கட்சி வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் அல்லது யார் யார் மாற்றி வாக்களிப்பார்கள் என்பதையும்
நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். செல்லாத வாக்குகள் கூட இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றது. இது தவிர ஒடிசாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதாதளம் நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறோம் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சுமார் 7 எம்பிக்கள் அங்கு இருக்கின்றார்கள். அதே போல தெலுங்கானாவிலும் சந்திரசேகர் ராவ் அவரும் நான் இந்த தேர்தலிலே போட்டியிடப் போவதில்லை, அதாவது எங்களுடைய எம்பிக்கள் யாருக்குமே, அதாவது பாஜக கூட்டணிக்கும் வாக்களிக்க போவதில்லை, இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளருக்கும் வாக்களிக்க போவதில்லை, நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் உள்ளூர் அரசியல் காரணங்களுக்காக அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இது தவிர பஞ்சாபில் இருக்கக்கூடிய அகாலிதளம் கட்சியும் கூட இதே போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இதில் ஆம் ஆத்மி கட்சி இருக்கின்றது, அவர்கள் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கப் போவதாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அனைவரும் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளருக்கே வாக்களிப்பார்களா என்பதையும் கூட நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் அவருடைய அந்த வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருப்பதாக பாஜக தரப்பில் அல்லது அந்த கூட்டணி தரப்பில் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு நிச்சயம் பல பேர் வாக்களிப்பார்கள், எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிப்பதை போலவே மற்ற முகாமில் இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் சந்தித்து அவர்களிடமும் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம், எனவே அவர்களில் பல பேர் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர்களும் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். இது போன்ற நேரத்திலே தான் 1969 நடைபெற்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே கொறடா உத்தரவு செயல்படுத்தப்படாத காரணத்தினாலே 1969 ஆண்டு நடைபெற்ற அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலிலே, துணை குடியரசுத் தலைவர் தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் தோல்வியடைந்தார் என்றும், இந்திரா காந்தி ஆதரவு பெற்ற வி கிரி அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த விஷயங்களையும் அந்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான விவரங்களை வரலாற்று அறிஞர்கள், இதனை தொடர்ந்து உற்று நோக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எனவே இப்படி ஒரு முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கின்றது. இன்று மாலைக்குள்ளாக அனைவரும் வாக்களித்து இதில் யார் வெற்றி பெற்றார்கள், அதாவது பாஜக சார்பில் நிறுத்தப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணனா அல்லது எதிர்க்கட்சிகள் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுதர்ஷன் ரெட்டி வெற்றி பெற்றாரா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வாக்களிக்கக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கின்றது. எனவே வந்திருக்கக்கூடிய அந்த எம்பிக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். மாநிலங்களவையை பொறுத்தவரையிலே 245 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அதே போல மக்களவையை பொறுத்தவரையிலே 543 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான 392 இடங்களை பெறப்போவது யார்? பாஜக கூடுதல் இடங்களை பெற்று வெற்றி பெறுமா? பாஜகவினுடைய தேர்தல் கணக்கு வெற்றி பெறப் போகிறதா? அல்லது எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் கணக்கு வெற்றி பெறப் போகிறதா என்பது நமக்கு இன்று மாலை தெரிந்துவிடும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.